வாங்க மக்களே, வணக்கம். இது நம்ம ஃபோட்டோ ஷோரூம். இந்த ஃபோட்டோ ஷோரூமில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஃபோட்டோஸ், நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு பிடிக்கக்கூடிய ஃபோட்டோஸ், இது எல்லாத்தையும் தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன். இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து என்னோட மொபைல் எடுத்தது தான். இந்த வீடியோ கூட என் மொபைலில் இருந்து எடுத்துகிட்டு இருக்கேன், ரெட்மி 6A. ஸோ பெரிய ஒரு கேமரா குவாலிட்டிலாம் கிடையாது, ஓரளவுக்கு இல்லைனாலும் ஒரு பெட்டர் குவாலிட்டி இருக்குன்னு தான் சொல்லலாம். நான் அதில் எடுத்த ஃபோட்டோஸ் தான் இதெல்லாம். இந்த ஃபோட்டோஸை நீங்கள் எப்படி எடுக்கலாம் உங்களுடைய மொபைலில் அப்படிங்கிறத பற்றியும், அதற்கான ஒரு அடிப்படை விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றியும் தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது என்னோட அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். இதாங்க நம்ம சேனலோட மேட்ரு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் உங்களோட நல்ல நேரம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பற்றி அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யவும். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதாவது கோயில் மணி. அந்த கோயில் மணியை போகிறப்போ கூட ஒரு அடி அடிச்சு விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உடனே உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஓகே, அது சரி. சரி வாங்க வந்த வேலையை பார்ப்போம். அதான் சரி. கண்டென்ட் என்னென்னு பார்த்துருவோம். ஃபோட்டோகிராஃபிக்கு தேவையான 3 முக்கியமான விஷயங்கள், அதாவது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் ஒரு ஃபோட்டோஸ் வந்து நான் ஆர்வமாக இருக்கேன், ஒரு ஃபோட்டோ வந்து எடுக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னா இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 விஷயங்கள் தான்: லென்ஸு, லைட்டிங்கு, ஆங்கிள் வித் க்ரியேட்டிவிட்டி. முதல் வழிமுறை லென்ஸ். லென்ஸை நீங்கள் எப்போவுமே கிளியராக வச்சுக்கணும். லென்ஸை கிளியராக வச்சுட்டிங்கனாவே உங்களுடைய ஃபோட்டோ வந்து நேச்சுரலாகவே கிளாரிட்டியாக இருக்கும். எப்படின்னா, உங்களோட லென்ஸை வந்து எப்போவுமே ஒரு துணி போட்டு தொடச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறமா உங்களோட வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃபோட்டோகிராஃபி நேச்சுரலாகவே அழகாக இருக்கும். இரண்டாவது வழிமுறை லைட்டிங். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல லைட்டிங் பக்காவாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து நல்ல லைட்டிங் இருக்கிற இடத்துல எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஹெச்டியாக இருக்கும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். ஹை டெஃபினேஷனில் இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேச்சுரலாக இப்போ சரௌண்டிங்கில் வந்து நான் எந்த ஒரு லைட்டுமே யூஸ் பண்ணல, இது வந்து நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய லைட்டு. இதுவே நீங்கள் வந்து ஒரு ரூம்லேயோ இல்லை ஒரு இருட்டான இடத்துலையோ எடுக்கும்போது வந்து லைட்டிங் பக்காவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஃபோட்டோ வந்து நல்ல கிளாரிட்டியாக கிடைக்கும். லைட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், மறந்துடாதீங்க. கடைசி வழிமுறை, அதாவது 3வது வழிமுறை. இந்த விஷயம் ரொம்பவே முக்கியம். தலைவர் சொன்ன மாதிரி நாட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மேட்டருக்கு இது ரொம்பவே பொருந்தும். என்ன மேட்டர்னா, கடைசியாக வந்தாலும் ரொம்ப முக்கியம். என்னென்னு பார்த்தோம்னா, ஆங்கிள் வித்து க்ரியேட்டிவிட்டி. இந்த என்னடா இது ஆங்கிள் வித்து க்ரியேட்டிவிட்டி ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பயப்பட வேணாம். ஒன்றும் இல்லை, நம்ம எடுக்க பார்த்தீங்களா ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவோட ஆங்கிள், அதாவது ஃப்ரேமிங், நீங்கள் முன்னாடி ஃப்ரண்ட்டில் கொண்டு போனாலும் சரி இல்லை பேக்கில் கொண்டு வந்தாலும் சரி, அதாவது ஜூம் இன் ஜூம் அவுட்னு சொல்லுவாங்க. அந்த ஆங்கிள் வந்து எப்படி நீங்கள் வைக்கிறீங்க, அந்த ஆங்கிளோடு சேர்ந்து க்ரியேட்டிவிட்டி மெர்ஜ் ஆகும் பொழுது உங்கள் ஃபோட்டோ வந்து க்யூட் அண்ட் ரியாலிட்டியாக இருக்கும். ஸோ ப்ரொஃபஷனல் லுக்கு வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் மற்றவங்க எடுக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் வேணும்னா இந்த கடைசி பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி பாருங்கள். மேட்ரு எப்படி சொல்கிறது உங்களுக்கு, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு ஆப்பிளை வந்து சென்டராக வச்சுட்டு ஒரு ஃபுல் ஃப்ரேமில் வந்து அந்த ஆப்பிளை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இன்னொரு ஃபோட்டோ எப்படின்னா, அந்த ஆப்பிளோட பாதி வந்து லெஃப்ட்லேயும் இன்னொரு பாதி வந்து ஃப்ரேமுக்கு வெளியேயும் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து பாருங்கள். அதை வந்து உங்களோட டிஃப்ரெண்ட் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஜூம் அவுட் ஜூம் இன் பண்ணி நீங்கள் எடுத்து பாருங்கள். ஸோ ரெண்டுக்கும் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த விஷயத்தை தான் ஆங்கிள் வித் க்ரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் பயன்படுத்தி ஒரு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் லுக் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 3 விஷயத்தையும் பயன்படுத்தி எப்படி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அந்த வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். மறந்து விடாதீர்கள் மக்களே, உங்கள் ஓட்டு ஃபோட்டோ ஷோரூம்க்கு.